இனிமேல் ரோஹிணி என்ன பண்ணாலும் எதுலேயும் மாட்ட மாட்டாங்க. நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோலாம் பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா சிலக்கடி காசு எபிசோட பிடிச்ச வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் என்ன சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ரோஹிணி வித்யாவும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். நேற்று ரோஹிணிக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல வந்து மீன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவு வந்து தட்டுறாங்க. தட்டும்போது பார்த்தீங்கன்னா வித்யா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் ரோஹிணி பயப்படுற மாதிரி தெரியல. வித்யா போய் கவுத்து வர்றாங்க. கவுத்து வந்து யார் வெளியே வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட அம்மா தான் வராங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அது யார் ஃபோட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட ஒரிஜினல் அப்பாவோட ஃபோட்டோ தான் அது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோஹிணி இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நான் ஏமாற்ற முடியாது, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டி தான் அவனை அப்போ தான் என் வீட்டில் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரிஜினல் அப்பாவோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார் ரோஹிணி இதுக்கு மேலே மாறிச்சனா பெரிய பிரச்சனை தான் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறேன்னு நீ முத்து மீனா கிட்ட சொல்லு, அவங்களே ஏதாச்சும் பண்ணுவாங்க, அவனுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ரோஹிணி எப்பவுமே போல அதை எடுத்துக்காமல் திட்டிட்டு தான் போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா, நீ எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபமாக கிளம்புறாங்க. கோபமாக கிளம்பிட்டு நெக்ஸ்ட் சீன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாத்தா பாட்டி காட்டுறாங்க. அந்த தாத்தா பாட்டி யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிறவங்க. நம்ம முத்துக்கும் மீனாக்கும் ஒரு தெரிஞ்ச தாத்தா பாட்டி செப்பல் கடை வச்சுருப்பாங்க, தைக்கிற கடை. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அராஜகம் பண்ணுறாங்க. டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கடை சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கடை வந்து பார்த்திங்கன்னா அகட்டுறாங்க. அகட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பர் அந்த சின்ன யானைன்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி யானையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா பொருளையும் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பாரு தம்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் முத்துவும் போய் கேட்குறேன், சார் இதெல்லாம் ஏன் சார் பண்ணுறீங்க, ஏன் சார் இவங்களே பாவம் ரோட்டோரமாக கடை வச்சுருக்காங்க, இவங்க போல ஏன் சார் மண்ணை வாரி போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா தம்பி இது இப்போது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எடுத்து தான் ஆகணும், நீ சொல்கிறதுலாம் ஆட முடியாது, எங்களுக்கும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து தொகுராக பேசுகிறாரு. இதை கேட்ட முத்தும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காரு. சைலண்டாக இருக்கும்போது என்ன அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் கையை போய் பிடிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் பார்த்திங்கன்னா அந்த கையை தட்டி விடுறாரு. அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து கீழே போய் விழுந்துடுறாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் மண்டையில் ரொம்ப அடிபட்டு நிறைய ரத்தம் போகுது. இதை பார்த்த முத்து சும்மாவே பொங்குவார். இதை பார்த்தோன்னா பொங்கி எழுந்து போயிட்டு அந்த இவரை போய் அடிக்கிறல போயிட்டு அந்த சட்டையை பிடிக்கிறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா இவரும் சண்டை போட போகிறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் இன்னொரு கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா வேணாண்டா எங்கள் பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம ஸ்டேஷன் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்புறாங்க. அப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பாட்டியை அவர் காரில் வச்சுட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்துன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க, என்னடா அதுன்னு தெரியாமல். அப்போது டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்ப பயத்தில் கேட்குறாரு, சார் பாட்டிக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, அதுவும் நம்ம கொஞ்சம் பிளட் லாஸ் வேறு ஆகிருக்கு, பி பாசிட்டிவ் பிளட் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரத்தப்போகை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. பி பாசிட்டிவ் பிளட் வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட முத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நீயும் மீனாகிட்ட சொல்கிறாரு, மீனா நீயும் போய் கேட்டுப்பாரு யாருக்கிட்டனா, நானும் போய் என் சைடில் போய் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்கன்னா நம்ம வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி. அங்கே வந்து அந்த ஃபோட்டோ வச்சு அழுதுட்டுருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா ஃபோட்டோ, இதுதான் எங்கள் அப்பா ஃபோட்டோன்னு சொல்லி ரொம்ப அது ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ஃபோட்டோ கிட்டே போயிட்டு பையன் வயசு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட சொத்து கிடச்சா தான் உங்கள் ஆத்மா சாந்தி அடையும் உங்கள் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம விஜயாவை. அப்பயும் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு அப்பயும் இதே தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுறாரு. அடுத்தது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம முத்து தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி பி பாசிட்டிவ் பிளட் யாருன்னா வீட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மனோஜுக்கும் பி பாசிட்டிவ் பிளட்டு தான் போய் கேட்குறாரு. மனோஜ் பிளட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு தான் தெரியுமே அவன் எவ்வளோ பெரிய பிக்ஸாங்கோலின்னு சொல்லி, நான்லாம் பிளட்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறான். அவாய்ட் பண்ணோடனே முத்தும் எப்போ பாரு திட்டுற மாதிரி திட்டுறாரு. அவரை கோழை அந்த மாதிரி இஷ்டத்துக்கு திட்டுறாரு. அதெல்லாம் நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா
வாங்கிக்கிட்டு அப்படியே அவரும் நான்லாம் கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு கொடுக்கணும் தெரியாதவங்களும் சொல்லி ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. ரோஹிணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படியே போகுது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டால் நிறைய பேர் பார்த்துட்டு பேசுவாங்க, நிறைய பொறுத்து யாரும் பிளட் கொடுக்க வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க வீட்டுக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் உள்ளே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே யார் முத்துன்னு கேட்குறாங்க. நான் முத்தும் போய் வாலண்டியராக சொல்கிறார், நான் தான் முத்துன்னு சொல்லோடனே வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன நடந்திருக்குன்னா, அந்த டிராஃபிக் போலீஸோட கார் பிடிச்சிருப்பாரு. அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட. இந்த மாதிரி போலீஸ் மேலே கையை வச்சிட்டான் ஒருத்தன்னு சொல்லி பாதி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருப்பாரு, முழுசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். இதை கேட்டவுடனே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. இதை கேட்டு யாருக்கும் ஒன்றும் புரியாமல், சார் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் டிராஃபிக் போலீஸ் காலர் பிடிச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி தெரியல. நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம பின்னாடியே மீனா போகும்போது எப்போவுமே அந்த விஜயா பைத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா நீ போய்ட்டு நான் இங்கே யார் சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மீனா ரொம்ப கடுப்பில், அத்தா எனக்கு சாப்பாடோட அவர் தான் முக்கியம்னு சொல்லி திட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே காட்டுறாங்கன்னா, முத்தம் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வரல வெயிட் பண்ணுன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சொல்லி பேர் சொல்கிறாங்க. சரி நம்ம முத்தம் அங்கே உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரும் வர பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் வராரு. சட்டையை பிடிச்சிருப்பார்ல முத்து, அவர் தான் உள்ளே வராரு. உள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா இவ்வளோ பண்ணி எப்படி போனாலும் நீங்கள் தான்டா வந்து நிற்ப அப்படின்னு சொல்லி ஒரு தொகுராக பேசும்போது நம்ம முத்து நல்லா இல்லைக்கு சொல்கிறாரு. நேர்மையாக வாழ்க்கை சம்பாதிக்கிறவன் எப்படி எதுக்கும் பயப்பட மாட்டான், நான் நேர்மையாக இருக்கிறவன், நான் அதுக்காக பயப்படணும்னு சொல்லி அங்கேயும் ஒரு தொகுரா ஒரு மாதிரி நல்லா பேசுகிறாரு. அப்படியே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே போகிறார் கான்ஸ்டபிள். அங்கே என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ஸ்டபிளில் தான் டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மினிஸ்டர் யாரோ வராராம், டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணணும், போயிட்டு வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரும் வராருங்க. இன்ஸ்பெக்டர் வரல, அதுக்கு முன்னாடி மனோஜ் வருவான். அது சமகம் அப்படி அவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ என்ன சொல்கிறான்னா, யாரோ ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட போய் காது எதோ சொல்லிடுறான். அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு பலார்னு எல்லாருமே வந்து அடிப்பாங்க. மனோஜ் அது நல்லா ஃபன்னாக போச்சு. என்ன சொன்னான்னு சொல்லி கடைசி வரைக்கும் தெரியல. அப்படியே இது ஒரு சும்மா இது மாதிரி வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மனோஜும் கிளம்பி போயிடலாம் அங்கேருந்து அடி வாங்கிட்டு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் வந்து நேராக வந்து உட்காந்தோடனே இவங்க சொல்கிறார், இந்த மாதிரி வந்தால் சார் காலர் பிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சேன், என் மாதிரி எஃப்ஐஆர் போட்டுன்னு சொல்லி எதுவுமே கேட்காம எஃப்ஐஆர் போட சொல்கிறார் ஜெயிலில் தள்ளுறதுக்கு. அப்போ முத்தனை சொல்கிறாருன்னா, சார் நான் என் பக்கம் நியாயத்தை ஒரே செகண்ட் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஓரமாக கடை போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட போய் எங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஆர்டர்வங்க இப்படி தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு சார் அவங்க தள்ளி விட்டுலாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்பெக்டர் என்னப்பா சொல்கிறாரு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்க கை தான் பிடிச்சாரு, இவர் தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்து ரத்தம்லாம் போயிடுச்சு, அதனால தான் சார் நான் ரொம்ப கடுப்பாயிட்டு அவங்க காலரை பிடிச்சேன், மற்றபடினு எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்ஸ்டபிளும் கரெக்டாக வராருன்னு டிராஃபிக் கான்ஸ்டபிள் நேராக உள்ள வந்தோடனே சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஏன்ப்பா பண்ணேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னோட சட்ட கலண்டரும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா முத்து மீன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கன்ஃபார்ம் அந்த கான்ஸ்டபிளோட சட்ட கலண்டர், ஏன்னா அவங்க பண்ணது ஒரு பெரிய அஃபென்ஸு. அவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே போகும்போது அந்த கான்ஸ்டபிள் தான் தொகுராக கூப்பிட்றாரு. அதோட இன்றைக்கான சீரியல் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஐடியா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வில்லன்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் கான்செப்ட் ஒருத்தர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனா சைடில் அந்த டெக்கரேஷன் பண்ணுற ஆன்ட்டி, அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சீரியலில் கொஞ்சம் பெரிய வில்லனாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இது என்ன நடந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா விஜயாவோட டான்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வராங்க. யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ கட்டுறவங்க தான் அந்த டெக்கரேட் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜயா கிட்ட இந்த மாதிரி 1-2 பேச ஆரம்பிப்பாங்க மீனாவை பற்றி. மீனா இது மாதிரி அவள் வந்து எல்லோரும் ஏமாற்றி என்கிட்ட ஆர்டர்லாம் பிடிங்கி அவள் செய்கிறா, ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க மாற்றி பேசுவாங்க. இதை கேட்டு அறகுறையாக கேட்ட விஜயா நேராக திரும்ப மீனா கிட்ட போய் சண்டை தான் போடுவாங்க. இந்த மாதிரி சண்டை போட மாட்டாங்க. எப்படின்னா டெக்கரேஷன் பிஸ்னஸ்க்கு போக முடியாத மாதிரி ஏதாச்சும் வேலை கொடுப்பாங்க, வீட்டுக்கு இருக்குது சமையல் செய்ய அந்த மாதிரி வேலை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, நம்ம டிராஃபிக் போலீஸு இவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமீஸும் வராங்க. ஏன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் டிரைவரு, ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் தெரியும். அவர் நினச்சாருன்னா முத்துவோட டிரைவிங் லைசன்ஸே கேன்சல் பண்ண முடியும்.
இது சின்னதாக ஏதாச்சும் மாட்டோட மாட்டிப்பார். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டும் போது இவர் பிடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முத்துவோட கரியரே காலியாகிடும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட வர வரைக்கும் நன்றி, பாய்.